ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். புதன்கிழமைக்கு இருக்கிற மகத்துவத்தை எடுத்து சொல்லும் விதமாக இது அமைஞ்சிருக்குங்க. அத்தகைய அற்புதமான புதன்கிழமையை நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளவும், நினைத்தது நடக்கவும் புதன்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய பூஜை பற்றியும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வீட்டில் பூஜை பொருட்களை சுத்தப்படுத்துவது செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு மட்டும் செய்ய மாட்டோம். ஏன்னா அன்றைய தினம் இதெல்லாம் சுத்தம் செஞ்சால் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வெளியே போயிடுவாங்க, நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் குறைஞ்சிடும் அப்படின்றது ஐதீகம். அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு புதன்கிழமை அன்னைக்கு தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா புதனானது பொன்னையும் பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள். அன்றைய நாளில் இந்த விளக்கை தேய்க்கும் போது வீட்டில் செல்வ கடாட்சம் குறையும். அப்படி இருக்கும்போது அந்த புதன்கிழமையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடும் போது நம்முடைய செல்வ வளத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம். அது எப்படி அப்படின்றத வீடியோ பார்க்கலாம் வாங்க. புதன்கிழமையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மீது ஜவ்வாது கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அது சுற்றிலும் உங்களுக்கு மாவிலை கிடச்சிதுன்னா மாவிலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். அதுவும் கிடைக்கல அப்படி இல்லைனா மணி பிளான்ட் இலையும் எடுத்துக்கலாங்க. இதுவும் ரொம்ப விசேஷந்தான். நமக்கு இது சாதாரணமாக கிடைக்கிற ஒரு இலை தான், ஆனால் அதுக்கு அத்தனை மகத்துவம் இருக்குங்க. அந்த இலைகள் மேலேயும் சந்தன குங்குமம் வச்சுட்டு அழகாக அந்த தட்டுக்கு மேலே அடைக்கிடுங்க. அந்த ஒவ்வொரு இலை மேலேயும் ஒவ்வொரு பூ வச்சுருங்க. வாசனை நிறைந்த பூக்களாலேயோ இல்லை மருவு தவனம் அந்த மாதிரி எது கிடைச்சாலும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. எனக்கு மருவு கிடைச்சிருக்கு, அதனால் நான் மருவு வச்சுருக்கேங்க. இப்போ அது நடுவில் இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை நம்ம வைக்கணுங்க. அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் விளக்கெண்ணெயோ நெய்யோ அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் மூணுத்தில் எது கிடைச்சாலும் விட்டுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு 5 டைமண்ட் கல்கண்டு போட்டுட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றினாங்க. இந்த தீபம் ஏற்றும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை சொல்லியவாறே ஏற்றுங்க. அதுக்கு பிறகு இந்த விளக்கின் முன்னாடி நீங்கள் உட்காந்து உங்களுடைய தேவை எதுவோ அதை காமாட்சி அம்மன் கிட்ட மனசார கேளுங்க. இந்த விளக்கு நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய விளக்காக கருதப்படுதுங்க. நெய்வேத்தியமாக கல்கண்டு தான் வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒரு இனிப்பு பொருளாக வைக்கலாம். கல்கண்டு தான் வைக்கணும் கிடையாதுங்க. பால் ஏலக்காய் தட்டி போட்டு வைக்கலாம், பேரிச்சம்பழம் வைக்கலாம், உலர்ந்த திராட்சை வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிற பொருள் இனிப்பு பொருளாக வச்சுருங்க. இந்த செம்பருத்தி பூ எங்கள் தொட்டியில் பூத்துதுங்க. முதல் செம்பருத்தி பூ காமாட்சி அம்மன் விளக்குக்குன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு செம்பருத்தி பூ வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி நாம் உட்காந்துட்டு நம்முடைய வேண்டுதலை சொல்லும்போது அதை நிறைவேற்றி தருவதற்கான அனுகூலத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதில் விளக்கு எரியும் திசையை வச்சே நம்முடைய காரியங்கள் வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்றத கூட கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த அளவிற்கு துல்லியமாக நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இந்த தீப வழிபாட்டை நாம் அனைவரும் செய்து பலன் பெறலாங்க. அடுத்து இன்றைக்கி புதன்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது இல்லைங்களா? அதனால் இன்னிலிருந்து அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை முடிஞ்சு இன்றைக்கி 3வது நாள். திங்கட்கிழமை பிராண பிரதிஷ்டை முடிஞ்சது. இன்றைக்கி 3வது நாள் புதன்கிழமை. பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி. இன்னிலிருந்து தொடர்ந்து 48 நாட்கள் நாம் இந்த பாடல் வரிகளை படித்தோம் அப்படின்னா பிராண பிரதிஷ்டையில் கலந்து கொண்டு ராமரோட ஆசீர்வாதத்தை நேரடியாக பெற்ற பலன் நமக்கு கிடைக்குங்க. அது கண்டிப்பாக 48 நாட்களுக்குள் நாம் என்ன நினச்சாலும் அது நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த பாடல் வரிகளை நம்ம படிக்கணும். இந்த வீடியோவை நான் நேற்றே போட்டிருக்கேன், ஆனால் நிறைய பேர் பார்க்கலங்க அந்த வீடியோவை. நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க அது. அந்த ஏக ஸ்லோக ராமாயணம் இதை 48 நாட்கள் ஒரு தரம் உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை 5 தரம் சொல்லுங்கள். உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்கள். அத்தனை விசேஷங்க. ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனுசா கிருஹீத சீதா ஹஸ்தகரம் அங்குல்ய பரணசோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைத்தன்ய சேவித்தம் சர்வமங்கல காரியானுகுலம் சத்தம் ஸ்ரீராம சந்தர் பாளையமாம். இந்த ஏக ஸ்லோக ராமாயணம் இதை 9 வரிகளை நாம் படித்தாலே ராமாயணத்தை முழுசாக படித்த பலன் நமக்கு கிடைக்குங்க. 48 நாட்கள் தொடர்ந்து இந்த 9 வரிகளை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக 48 நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு நம்பகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன்னா ராமரோட பிராண பிரதிஷ்டை இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்ச பாக்கியம். இது வேறு
எந்த ஜென்மத்திலும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இன்றிலிருந்து தொடர்ந்து 48 நாட்கள் உங்கள் வீட்டில் செய்யும் பூஜையில் ராமபிரானை நினச்சி இந்த வரிகளை வந்து படிங்க. ராமபிரானுக்கு துளசி இலைகளால் பூஜை செய்யுங்க. உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதலை ராமபிரானோட பாதங்களை வைங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ராமபிரான் மீண்டும் மனித அவதாரம் எடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் நிச்சயம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க. இன்னொரு விஷயம் மறக்காமல் செஞ்சிடுங்க. இப்படி ராமாயணம் படிக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு மனப்பலகை போட்டு வைங்க. எதுக்கு தெரியுமா? நீங்கள் படிக்கும் இந்த ராமாயண வரிகளை கேட்க அனுமன் வந்து அந்த இடத்துல உட்காருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. ராமநாமம் எந்த இடத்துலலாம் ஒலிக்கப்படுதோ அதை கேட்க அனுமன் தவறாமல் அந்த இடத்துக்கு வந்து விடுவாராங்க. அதனால் மறக்காமல் ஒரு மனப்பலகை போட்டு காலியாக வச்சு வைங்க. ராமபிரானின் அருளை முழுமையாக பெற இதைவிட அற்புதம் வாய்ந்த நாட்கள் நமக்கு இனி எந்த பிறவிலும் கிடைக்காதுங்க. அதனால் தவறாமல் இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்கள். புதன்கிழமை காமாட்சி அம்மனை இந்த முறையில் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றுங்க. அதோட ராமபிரானோட வழிபாட்டையும் தொடர்ந்து 48 நாட்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.